இன்னைக்கு சூப்பரான சத்தான காலை உணவு தாங்க. என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப பசிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறது நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காராமணி நைட்டே ஊற வச்சுட்டேன். சூப்பராக காராமணி பயிர் போட்டு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் மாதிரி செஞ்சாச்சு. இது வந்து பூண்டு பொடி, பூண்டு மிளகா பொடி உப்பு போடுவோம்ல அந்த பூண்டு பொடி, 2 முட்டை காலையிலே ப்ரோட்டீனுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி, பச்சை கார சட்னி இதான் அரைச்சிருக்கேன். முருகர் கும்பிட்றீங்களே முட்டை சாப்பிட்றீங்களேன்னு சொல்லிட்டு வராதிங்க தயவு செஞ்சு. உணவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற ஆள் நான். ஸோ எனக்கு வந்து டெய்லி கண்டிப்பாக 3 முட்டை சாப்பிட்டே தீரணும், சாப்பிட்டே ஆகாதான். இந்த தோசை ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இதை வந்து ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரலான்னு இருக்கேன். கூடிய சீக்கிரம் கொண்டு வருவேன். காலை உணவுன்னு இல்லைங்க, எல்லா உணவுமே முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் 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 ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. வெளில போய் சாப்பிட்றது, ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுலாம் சாப்பிடுங்க, வேணான்னு சொல்ல. அது கொஞ்சம் ரேராக ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த சிறுதானியத்தில் பண்ணுற தோசைலாம் கிறிஸ்பியாக வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒரே ஒரு அரிசி கூட இதில் கிடையாது, உளுந்து பச்சை பயிறு மட்டும்தான். வெந்தயம் கூட நான் இந்த டைம் போடல. அவ்வளோ செம்ம டேஸ்டியாக நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு.